நிச்சயமாக பரிதாபகரமான தோல்வியை அவர் சந்திப்பார். இல்ல அவருக்கு 20 விழுக்காடு வாக்குகள் வரலாம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இல்ல நீங்க அதாவது ஊடகத்து நண்பர்கள் எப்பொழுதுமே ஒன்றை மிகச் சரியாக உள்வாங்கி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில்லை என்பது என் மனக்குறை. நீங்கள் இப்போ மக்கள் நல கூட்டணியை அதில் நான் பங்களித்தேன்னு சொல்கிறீங்க. மக்கள் நல கூட்டணிக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்கிறது கேட்டுங்க, மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிய பொழுதே அதை வைகோவை சந்தித்து அதில் நீங்கள் இடம்பெறாதீர்கள் என்று சொன்னவன் நான். புரிகிறதா? மக்கள் நல கூட்டணியில் கம்யூனிஸ்டுகள் முன்னின்ற போது கம்யூனிஸ்ட் அன்றைக்கு தோழர் ஜிஆர் தான் சிபிஎம்முடைய செக்ரட்டரியாக இருந்தார். அவர் என்னிடம் பேசி மக்கள் நல கூட்டணியில் காந்திய மக்கள் இயக்கம் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது நான் சொன்னேன், இருக்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த நிலையிலும் எப்பொழுதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுத்தால் நான் உங்களோடு நிற்கிறேன் என்றேன். அரசியலில் அப்படியெல்லாம் தீண்டாமையை பார்க்க முடியாது, அது போன்ற உறுதிமொழியெல்லாம் கொடுக்க முடியாது தோழர் என்றார். அப்படி என்றால் உங்கள் மக்கள் நல கூட்டணியில் என்னால் இடம்பெற முடியாது என்று சொன்னேன். மக்கள் நல கூட்டணியில் நான் எந்த காலத்திலும் இடம்பெற்றதும் இல்லை, மக்கள் நல கூட்டணி உருவாக நான் முயற்சி எடுத்ததும் இல்லை. அதே போல் தொடர்ந்து ஊடகங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பொய், விஜயகாந்தை நான் முதல்வராக்க முயன்றேன். நீங்கள் வைகோவை முதல்வர் என்று சொன்னார், பிறகு விஜயகாந்தை சொன்னார், ரஜினியை சொன்னார்னு சொல்கிறீங்க. வைகோவை முதல்வராக்குவது என்பது யாரை முதல்வராக்குவதாக இருந்தாலும் என்னிடமா மகுடம் இருக்கிறது கொண்டு போய் அவர்கள் தலையில் வைப்பதற்கு? கிடையாது. அன்றைக்கு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர் முன்னின்று போராடினார். அந்த நேரத்தில் அவர் கரையற்றவராக களங்கமற்றவராக என் கண்ணுக்கு தெரிந்தார். எனவே அவர் ஒரு ஆட்சியை அமைக்கட்டும் என்று சொன்னேன். அவ்வளவுதானே தவிர ரஜினிகாந்த் அவர்கள் என்னை அழைத்து நாம் மாற்று அரசியலை உருவாக்குவோம், நாம் 2 பேரும் இணைந்து செயற்படுவோம் என்று சொன்னார். அதனால் அவரோடு நான் இணைந்து செயற்பட்டேன். பிறகு அவர் சில காரணங்களால் அவர் உடல்நிலை காரணமாக அவர் முடிவை மாற்றிக்கொண்டார். அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைய தேர்தல் சூழ்நிலை என்னென்னா நீங்கள் யோசிங்கன்றேன். 1967 தான் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்கப்பட்டது. நீங்கள் அண்ணாவும் ராஜாஜியும் பீராமமூர்த்தியும் ஒரு கூட்டணியில் அமைவது அன்றைக்கு சாத்தியம் என்றால், இன்றைக்கு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் விஜயும் ஒரு அணியில் நிற்பது சாத்தியம் என்கிறேன். காரணம் வேறொன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தேர்தல் 1967 நடந்தது. அண்ணாவோடு ராஜாஜி கூட்டணி வைத்தார். தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே திமுகவுக்கும் எனக்கும் இருந்த தேன் நிலவு முடிந்து விட்டது என்றார். காரணம் அது தேர்தல் கூட்டணி தான். பீராமமூர்த்தி பலமுறை சொல்லியிருக்கிறார், தேர்தல் கூட்டணியை தவிர கொள்கை கூட்டணி இல்லை என்று. விஜய்க்கு கொள்கை எதிரி யார் என்று சொல்கிறாரோ அவரையே சொல்லட்டும், அரசியல் எதிரி யார் என்று சொல்கிறாரோ சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தானே தவிர நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு தான் நீங்கள் முனைய வேண்டும். நாளைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொள்கை எதிரியை பார்த்து கூறி வையுங்க. இன்றைக்கு உங்கள் முன்னால் இருப்பது உங்கள் அரசியல் எதிரி என்று நீங்கள் யாரை பிரகடனப்படுத்துகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. தீய சக்தி என்று எதை நீங்கள் சொல்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. எனவே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணியில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது 2 ஆப்ஷன் தான். ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா. சிரஞ்சீவி தனியாகவே கட்சியை தொடங்கினார். அவர் கட்சியை தொடங்கிய போது ஆந்திராவில் திருப்பதியே குலுங்கியது. திருப்பதியே குலுங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம். அதை பார்த்து சிரஞ்சீவி நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம், அடுத்த என்டிஆர் நாம் தான் என்று நினைத்தார். ஆனால் பரிதாபகரமான தோல்வியைத்தான் சிரஞ்சீவி சந்தித்தார். பிறகு காங்கிரஸிலே போய் இணைந்தார். மத்தியில் சில காலம் அமைச்சராக இருந்தார். பிறகு அதை விட்டு வெளியே மீண்டும் சினிமாவுக்கு பங்களிப்பை தருகிறார். ஆனால் பவன் கல்யாண் அவர் மிகச்சரியாக காயை நகர்த்தினார். நாம் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது, ஆனால் மிக பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கிறது. எனவே சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து நாம் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சந்தித்தார்.
நாயுடு முதல்வராகனால் இவர் துணை முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு இதே துணை முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை தள்ளிவிட்டு முதல்வராக வருவதற்கு முயலலாம். அரசியலில் இவையெல்லாம் நடக்கக்கூடியது தான். எனவே இன்றைக்கு நான் தனியாகத்தான் நிற்பேன் என்று ஒரு முடிவை விஜய் எடுத்தால் அவர் அடுத்த சிரஞ்சீவியாக மாறிவிடுவார் என்பதுதான் உண்மை. இல்லை, நான் தெளிவாக இன்றைக்குன்னு சொல்லலை. நான் எப்பொழுதும் ஒரு 55 ஆண்டு காலமாக நான் அரசியல் உலகத்தில் இருப்பவன். நான் அரசியல் எனக்கு பிழைப்பு கிடையாது. நான் அரசியல் உலகத்திலும் இருப்பேன், இலக்கிய உலகத்திலும் இருப்பேன், ஆன்மீக தளத்திலும் இயங்குவேன். சாதாரண மக்களுக்கிடையே சாதாரண மனிதனாகத்தான் நான் இயங்குவேன். எனவே இன்றைய சூழலில் எந்த நிலையில் நீங்கள் பார்த்தால் சில பேர் 4%, 10%, 8% ஏலம் போடுறாங்க. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், விஜய்க்கு 20 விழுக்காடுக்கு மேலே வாக்கு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நேற்று மத்திய அரசை விமர்சனம் பண்ணவர்கள் இன்று மத்திய அரசோடு இல்லையா? நான் கேட்குறேன், மோடியை மிக கடுமையாக எதிர்த்தவர் தானே நிதிஷ்குமார். மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று பகிரங்கமாக அறிவித்தவர் தானே நிதிஷ்குமார். அந்த நிதிஷ்குமாரும் மோடியும் ஒன்றாக சேரலையா? இன்றைக்கு நிதிஷ்குமார் பீகாருடைய முதல்வராக நீண்ட காலமாக இல்லையா? அரசியலில் நேற்று நடந்ததை வைத்துக்கொண்டு இன்று என்ன நடக்கும் என்று பேச முடியாது. ஏனென்றால் மாற்றம் என்பதுதான் எப்பொழுதும் மாறாத தத்துவம். சூழலுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே தான் வரும். பாலிடிக்ஸ் இட் இஸ் அ மாஸ்டர் சயின்ஸ் என்றான் அரிஸ்டாட்டில். எனவே இது தலைமை சார்ந்த அறிவியல். நீங்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்க்கணும். புரியுதா? நிச்சயமாக பரிதாபகரமான தோல்வியை அவர் சந்திப்பார். இல்லை, அவருக்கு 20 விழுக்காடு வாக்குகள் வரலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருக்கென்று ஒரு வெறி பிடித்த ரசிகர் கூட்டம் இருக்கிறது. நீங்கள் அப்படியெல்லாம் வரக்கூடியவர்கள் எல்லாம் 12 வயசு 10 வயசு தான் சொல்கிறதெல்லாம் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை சிதைப்பதற்கான முயற்சி. ஆனால் நிற்கிறவனெல்லாம் பாருங்கள், எந்த மாநாட்டில் இது மாதிரி வெறுமனே 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கூட்டம் கூட்டமாக தாங்களாகவே இவ்வளவு பெருங்கூட்டம் கூடுகிறார்கள். நீங்கள் மற்ற கட்சிகளில் கூட்டத்தை கூட்டுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். ஆனால் விஜயை பொறுத்த வரையிலும் கூட்டத்தை கலைப்பதற்கு தான் காவல்துறையை முயற்சி எடுக்கிறது. இருக்கிற கூட்டத்தை விட இன்னும் அதிகமான கூட்டம் வரக்கூடாதுப்பா, நீங்கள்லாம் வெளியே போங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஆர்வம், நீங்கள் எதிரே இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம், மறந்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் எத்தனை சித்துக்கள் விளையாட வேண்டுமோ அத்தனை சித்துக்களையும் விளையாடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.